Hey guys, this is Loka and welcome back to our channel My Little உலகம். பொதுவாக இந்த ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாவே காலையில் எழுந்துக்க சொன்னால் எழுந்துக்கவே மாட்டாங்க. அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆகிடும். ஆனால் அதுவே வீக்கெண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு எங்கே இருந்தால் அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாது. காலையில் ஊருக்கு முன்னாடி எழுந்து உக்காந்துப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ நானும் அந்த மாதிரி தான். வீக்கெண்ட் சண்டே பட் ஸ்டில் மார்னிங் 5 o'clock எழுந்தாச்சு. எழுந்த கையோட இன்னைக்கு ஸ்டார்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஜிஞ்சர் டீ ப்ரிப்பேர். ஒரு சில பேர் இருக்காங்க எப்படின்னா மார்னிங் எழுந்ததும் ஒரு கப் டீ ஆர் காஃபி குடிக்கலன்னா அவங்க டே ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ கண்டிப்பாக காலையில் ஏதாவது ஒன்று அவங்களோட ஃபேவரட் என்னவோ அதை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நான் டீ ஆர் காஃபி அந்த மாதிரி ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது. ஒரு சில நாள் வந்து எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்கும், ஒரு சில நாள் காஃபி குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அப்பப்போ என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்றது. அப்படியே ஆளுக்கு ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு இன்றைய நாள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆஃப் த டே. அப்படியே நீங்களும் ஒரு கப் காஃபி ஆர் டீ போட்டுட்டு வாங்க என்னுடைய இந்த வீக்கெண்ட் எப்படி போகுது, இதை நான் எப்படியெல்லாம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து கடைக்கு போவோம், மெயினாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் போவோம். பட் நம்ம அங்கே எதுக்கு போகணுன்றதுக்கே தெரியாமல் தேவையில்லாத பல விஷயங்களை வாங்கிட்டு வருவோம். நமக்கு ஒரு சில விஷயங்கள் மேண்டேட்டரியாக தேவையாக இருக்கும். ஆனால் கடைக்கு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னும் போது தான் அந்த முக்கியமான விஷயம் மைண்ட்லேருந்து ஓடியே போயிடும். எங்கே தான் போதுன்னு தெரியாது. நம்ம கடைக்கு போய் தேவையில்லாத பல விஷயங்களை வாங்கியிருப்போம். அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சார்ட் டவுன் பண்ணும்போது தான் தெரியுது, அச்சச்சோ நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமேடா அப்படின்ட்டு. இது எனக்கு பல முறை நடந்திருக்கு. உங்களில் எத்தனை பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ மிஸ்டேக்ஸ் கேன் ஆல்வேஸ் பி கரெக்டட். அதுக்கு ஒரு சின்ன ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்தால் போதும். அந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் கண்டிப்பாக நம்ம ப்ரோஹிபிட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கிச்சனில் தேவையான விஷயம் இல்லை அது முடிய போகுது அப்படின்ட்டு தெரிய வரும்போதே ஒரு சின்ன நோட் பேடோ இல்லை ஸ்டிக்கி நோட்டோ வச்சு அப்போவே கையோடு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது மறந்தாலுமே நீங்கள் கடைக்கு போகும்போது டக்குன்னு போயிட்டு அந்த நோட் பேடை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ இல்லை அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்து பர்ஸில் வச்சுட்டு ஷாப்பிங் போகிறதோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காமெடி நடக்கிறதும் உண்டு. அந்த ஸ்டிக்கி நோட்டையே வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிடுவோம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. அப்படியே வாங்க கையோட இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிடலாம். சூப்பரான ஒரு தோசை, கூடவே மை ஆல் டைம் ஃபேவரட் வேர்க்கடலை சட்னி. உங்கள் வீட்டில் பொதுவாக சண்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலே ஹெவியாக சாப்பிட வேணாம், லைட்டாக சாப்பிடுவோம், அப்போ மத்தியானம் கொஞ்சம் வெயிட்டாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம முடிச்சிட்டோம். This has always been my favorite pre-bath rituals அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக நான் இந்த ஒரு ஐட்டமை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரேன். தேங்க்ஸ் டு மை மாம் ஃபார் இன்ட்ரடியூசிங் such a beautiful thing in my life. பாத் பவுடர்லாம் அப்ளை பண்ணி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட குட்டி டெரஸ் கார்டனுக்கு போகலாம். Here we have a beautiful surprise. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரே செடியில் 5 பூக்கிட்ட பூத்திருந்தது. எனக்கு மல்லிகைப்பூனா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் நான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு சிலர் வீட்டு வாசலில் ரொம்ப ரேண்டமாக அழகாக ஒரே ஒரு செடி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த செடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கும், என் கண்ணே பட்டுடுங்கிற அளவுக்கு. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடியாவது வீட்டில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் கார்டனில் ஒரு மல்லிகைப்பூ செடி இப்போ ரீசெண்டாக வாங்கி வச்சது. சீசன் டைம்னால் அழகழகாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ ஒரு பூ பூக்கும். அந்த ஒரு பூவை ஏண்டா பறிக்கிறது, நம்ம தலையில் பறித்து வச்சா ஒரு நாளில் வாடி வதங்கிடும். ஆனால் செடியிலே இருந்தால் ஒரு 4-5 டைம்ஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியாக போய் பார்த்துட்டு வரலான்ற ரீசனுக்காகவே பறிக்க மாட்டேன். ஆனால் இந்த தடவை 5 பூ பூத்ததுனால ஒன்று தானே நம்ம பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போய் ஒரே ஒரு அடுக்கு மல்லி பறிச்சுட்டு வந்தாச்சு. பூக்களில் பொதுவாக எவ்வளோ வெரைட்டிஸ் வந்தாலும் மல்லிகைப்பூக்கு எப்போவுமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகைப்பூ இல்லாமல் யாருமே ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஸோ நம்மளும் அழகாக ஒரு ஜடை போட்டு ஒரு குட்டி மல்லிகைப்பூ எடுத்து தலையில் வச்சுட்டு வெளியே கிளம்ப போகிறோம்.
இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மஞ்சள் பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எல்லோ கலர் ஹார்ட்டின் கொடுங்க. திஸ் ஹேஸ் ரீசன்ட்லி பீன் மை கோ டு பேக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? வாய்ப்பு இல்லை. இப்போ சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட். இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஊரில் எத்தனை சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்தாலும் இந்த ஓஜி ஸ்பாட் எப்போவுமே மவுசு குறையாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃப்ளவர்ஸ் தான் வாங்க வந்திருக்கோம். என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு சாமி கும்பிடும்போது ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வீட்டை ஃப்ளவர்லாம் வச்சு அழகாக பாசிட்டிவிட்டியோடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டு பக்கமாக கிடைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு குட்டி பேக்கில் போட்டு கொடுத்துட்டு 30 rupees 40 rupeesலாம் சொல்கிறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டில் ஹாஃப் த ரேட், நிறைய குவான்டிட்டிஸ் அள்ளிட்டு போகலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பேக் 30 rupees 40 rupeesனு விற்பாங்க. ஆனால் பர் கேஜி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 rupees தான் இருக்கும். அண்ட் இங்கே நிறைய வெரைட்டிஸ்லேயும் இருக்கும். இதுவும் ஒரு ஃப்ளார் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளார் என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ளார் மரத்தில் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஹியர் வி ஹேவ் மல்லிப்பூ. எத்தனை பேருக்கு மல்லிப்பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே இங்கேருந்து நம்மளோட வீக் டேஸ்க்கான ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்னு பண்ணுறோன்னா பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரல் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக உதிரி பூக்கள் மட்டும் இல்லாமல் கட்டண பூவும் சேல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மாலை, ஜடை, அப்புறம் இந்த கையில் ஒரு பூங்கொத்து வச்சுருப்பாங்கல்ல, இதுவுமே அங்கே நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொக்கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், நீங்கள் வீட்டில் வந்து இந்த ஹோம் டெக்கார்க்கெலாம் வைப்பாங்கல்ல, டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ், அது வேணும்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பொக்கேஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் வந்துட்டோம். பொதுவாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்னென்னா மீல் ப்ரிப் பண்ணிவிட்டு அப்புறமா வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய மீல் ப்ரிப்போட ஸ்கெடியூலே ரெடி பண்ணுவேன். அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வித் தேட் நமக்கு இந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளார் ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு. வாங்கின எல்லா பொருட்களையும் அழகாக வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு காட்டன் கிளாத்தை கீழே லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் காத்தாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக எடுத்து வெளியே வச்சாச்சு. இதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பழக்கம்னா, சண்டேவாக இருந்தாலும் ஒரு சில நாள் கிழமைகள், அதாவது பிரதோஷம் அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த டைமில் நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வெஜ் மெனு தான். ஃபஸ்ட்டு வந்த உடனே வாங்கிட்டு வந்த வெஜிடபிளில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தவரங்காய் இருந்தது. ஸோ கொத்தவரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் 2 மெயின் ரெசிபீஸ் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பருப்பு உசிலி. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காயில் வத்தல் போடுவாங்க. அந்த வத்தல் இருந்தால் போதும், எனக்கு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறோனோ இல்லையோ, எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அதை பொரித்து சைடில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது ஒரு பெஸ்ட்டு ஹெல்தி ஸ்நாக்கும் கூட. ஸோ கம்மிங் டு டுடேஸ் மெனு, பருப்பு உசிலி செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய காய்களை வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நான் கொத்தவரங்காய் செய்ய போகிறேன். இதை நிஜமாலே சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு ஒரு தாளிப்பு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறதுனால பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காய் உள்ளே சேர்த்துட்டு உப்பு, தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் குக் பண்ணால் போதும். அண்ட் ஒரு ஜாரில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு கோர்ஸான மிக்சராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். நான் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக், ரொம்ப தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொலன்னு ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் வாஸ் ஸோ குட். சரி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த தண்ணி மட்டும் அதில் இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டினீங்கன்னா அந்த பருப்பை வந்து நல்லா வெந்து சூப்பரான ஒரு பருப்பு உசிலி ரெடி ஆகிடும்.
எனக்கு வந்து ரசத்தோட பருப்பூசலி ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க ரசமும் பருப்பூசலியும் கொண்டு வந்தாங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் என்கிட்ட வந்துடும். ஏன்னா ஒரு வாட்டியும் நான் தக்காளி ரசமும் பருப்பூசலியும் செய்யும்போது செம்ம நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பட் என்னோடய நாஸ்டாலஜிக் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் லன்ச் மெனுவோட லன்ச்சை கம்ப்ளீட் பண்ணாச்சு. கையோடு வாங்க இன்றைக்கி நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸும் அப்படியே சார்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ தட் நம்மளோட இந்த வீக் ரொம்ப ஸ்மூத்தாகவே நமக்கு முடியும். ஸோ வெஜிடபிள் சார்ட்டிங் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் காத்தாட விட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம காய்கறிகளை வாங்கிட்டு வரும்போது ட்ராவல் பண்ணி தான் வருவோம். அப்போ அந்த காய்கறிகளோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகிடும். அதை நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே நல்லா. ஆஸ் செட் ஏர்லியர் இப்போ நம்ம மீல் ப்ரிப் அண்ட் ஸ்கெடியூலிங் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போய் வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஒரு சில வெஜிடபிள்ஸோட காஸ்ட் ரொம்பவே ஹையராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சாதம் செய்யலாம், இல்லை தக்காளி தொக்கு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி போய் பார்க்கும்போது தக்காளி விலை 100 ரூபா கிலோன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி ரிவர்ஸ் பிளான் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன சீசனல் வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ. வை சீசனல் வெஜிடபிள் இஸ் தட் சீசனல் வெஜிடபிளோட காஸ்ட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அதோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான காஸ்ட் எஃபெக்டிவான வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்து உங்களோட மீல் ப்ரிப் அதை வச்சு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வித் ஹியூஜ் சேவிங் உங்களோட மீல் ப்ரிப்பை சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நான் ரொம்ப வருஷமாக இது தான் பிளான் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. அவ்வளோதாங்க, இப்படி தான் என்னோட இந்த வீக்கெண்ட் போச்சு. இந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரையோராக ரெடி பண்ணி வச்சுட்டதுனால இந்த ஹோல் வீக் எனக்கு ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக சூப்பராக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் சம் கரெக்ஷன்ஸ் ஆர் சஜஷன்ஸ் டு பி ஷேர்ட், I highly welcome that. எல்லாத்தையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆர் யூ கேன் ஆல்சோ DM me. ஐம் ஆல்சோ அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கமெண்ட்டில் கொடுக்குறேன். கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நியூலி மேரீட் கேர்ள்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay positive, spread positivity.